சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அப்ராக்சிமேட்லி த வேல்யூ ஆஃப் தீட்டா ரேடியன் வந்து அதாவது sin theta by theta equal to 863 divided by 864 நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான நம்ம அப்ராக்சிமேட் தீட்டா ரேடியன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து sin தீட்டாவோட ஃபார்முலா எடுத்துப்போம். theta minus theta cube divided by 3 factorial லாசம் பார்த்த மாதிரியே தான் ப்ளஸ் theta power 5 divided by 5 factorial போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம theta வெளில எடுத்துட்டோன்னா 1 minus of theta square by 3 factorial plus theta power 4 by 5 factorial minus போயிட்டே இருக்கும். ஸோ sin theta divided by theta இதில் நம்ம ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். 1 minus theta square by 3 factorial. ஸோ கொடுத்துருக்க அந்த வேல்யூ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 863 divided by 864. ஸோ இந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா 1 minus 1 of 864ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது 1 minus theta square by 3 factorial equal to 1 minus 1 by 864ன்னு 1ம் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்படி கேன்சல் ஆகும்போது theta square divided by 6 3 factorial 6 1 by 864. ஸோ theta square equal to 6 by 864. இதை நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 864ஆல் பண்ணும்போது 1 by 144ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு theta square is equal to 1 by 144. ஸோ theta தான் நமக்கு வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 144 நம்ம வெளில எடுத்தோன்னா 1 by 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரேடியன் பார்த்தீங்கன்னா சால்வ் அப்ராக்சிமேட்லி த ஈக்குவேஷன் காஸ் பை பை 3 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 0.4. இப்போது சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து காஸ் பை பை 3 ப்ளஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா நம்ம எடுத்துப்போம். காஸ் ஏ cos b minus of sin a sin b. ஸோ இதில் வந்து நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை பை 3 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பை பை 3 காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை பை 3 சைன் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ என்ன இங்கே 1 by 2 cos theta மைனஸ் சைன் பை பை 3யோட வேல்யூ இப்போ √3/2 sin theta. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவில் என்ன பண்ணுறோன்னா 1 by 2 cos thetaவோட ஃபார்முலா 2 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம ஹையர் டிகிரிஸ் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ மைனஸ் √3/2 sin thetaவோட ஃபார்முலா என்ன theta மைனஸ் theta cube by 2 factorial 3 factorial. இப்போது அந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 by 2 மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 1 by 2 நம்ம ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கிறோம். தீட்டா ஸ்கொயர் நம்மளுக்கு அந்த ஹையர் டிகிரிஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுலேருந்து ஒரு வேல்யூ இதுலேருந்து ஒரு வேல்யூ அப்படி எடுத்துக்கிறோம். 1 by 2 மைனஸ் இந்த வேல்யூ அதேமாதிரி பண்ணோன்னா √3/2 தீட்டா. இந்த தீட்டா ஸ்கொயர்லேருந்து தீட்டா க்யூப் அதுமாதிரி டாட்டட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒமிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூக்கும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். 1 by 2 மைனஸ் √3/2 தீட்டா ஈக்குவல் டு 0.49. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது இந்த தீட்டா டேர்ம் மட்டும் வச்சுக்கலாம் டிவைடட் பை 2 நமக்கு ஏன்னா தீட்டா தான் தேவை. ஸோ 0.49. அப்போ என்ன ஆகும் இந்த ப்ளஸ் ஆஃப் டேர்ம் வந்து என்ன ஆகும் மைனஸ் ஆஃப் நம்ம வந்து 1.2 0.15 0.5ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகும் 0.01ன்னு ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தீட்டா மட்டும் தான் தேவை. தீட்டா மட்டும் வச்சுட்டு இந்த 2 இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் மல்டிபிள், அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படியே தலை கீழே வரும் √3. அப்போ என்ன ஆகும் 0.01. இதை வந்து இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடுது. ஓகேங்களா? இன்ட்டு 0.01.
ஸோ இப்போ இதை இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கடைசி ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.0114 ரேடியன் கிடைக்கும். நமக்கு தேவையானது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 0.0114ஓட என்ன பண்ணுறோம் 180/5 பண்ணுறோம். அப்படி பண்ணும் போது 0.39 டிகிரின்னு கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா tan theta by theta 2524/2523 வேல்யூ ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ண என்னென்னா theta ஈக்குவல் டு 1/29 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? சொல்யூஷன் we know that tan thetaவோட ஃபார்முலா உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் வேணும்னா வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். 2θ/5/15 ப்ளஸ் டாட் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையான tan theta by theta. ஸோ tan thetaலேருந்து ஒரு theta நம்ம இந்த ஃபார்முலாஸ்லேருந்து ஒரு theta வெளில எடுத்துருவோம். எடுக்கும் போது 1 + θ²/3 ப்ளஸ் அதே மாதிரி 2θ/4/15 ப்ளஸ் டாட் போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா tan theta divided by theta ஈக்குவல் டு 1 + θ²/3 ப்ளஸ் 2θ/4/15 டாட் போயிட்டே இருக்குது. நம்ம இதுலேருந்து 2 டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம், மற்ற எல்லாத்தையும் வந்து ஒமிட் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி கொடுத்துருக்க அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2524/2523. இது எப்படி எடுக்க போகிறோன்னா 1 + 1/2523 எடுக்க போகிறோம். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணால் இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது 1 + 2523 ஈக்குவல் டு 1 + θ²/3. ஓகேங்களா? ஸோ 1 ப்ளஸ் அதாவது 1 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு θ² மட்டும் தான் தேவை. ஸோ 3 இந்த பக்கம் வந்தால் நான் மல்டிபிள் ஆயிரும். ஸோ 2523 வரும். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/841 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு θ மட்டும் தான் தேவை. ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோன்னா θ இஸ் ஈக்குவல் டு √1/841. ஸோ அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் 1/29 ரேடியன். ஸோ நம்மளுக்கு கொஷினில் ப்ரூஃப் பண்ண சொன்னது நம்மளுக்கு கிடச்சிருச்சு.